மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வஞ்சரம் தொக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவங்க பண்ணுற குக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபீஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வஞ்சரம் தொக்கு. நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ் இது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வந்து சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு அண்ட் நார்மல் சாதத்துக்கே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ போல் குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் விட்டுட்டு நீங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா வந்து கருவாடுலேயே உப்பு இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைங்க அதை. அப்போ தான் வந்து அதில் இருக்க அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் போகும். ஏன்னா நிறைய உப்பு இருக்கும் அதில். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயில் தனியாக அந்த கருவாடை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். இதில் நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் இது. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. நான் இதிலேயே போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் போட்டுருவேன். ஸோ தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி விட்டு நல்லா நீங்கள் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஆஃபீஸ். ஸோ டெய்லி ஆஃபீஸ்னாலே கடுப்பாக இருக்குங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இது கடுப்பாக இருக்குது? நீங்கள் எத்தனை பேர் ஒர்க்கிங் விமன் அண்ட் ஒர்க்கிங் மாம்ன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் முன்னாடிலாம் ஒரு 4 இயர்ஸாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் ஹைப்ரிட் மாடலில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ டெய்லி ஆஃபீஸ் போகிறதே செம்ம காண்டாக இருக்குது. அதை பற்றி நினைக்கவே கடுப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டீங்களா இந்த சுச்சுவேஷனுக்கு? ஏன்னா எனக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மாடலில் வந்து ஒர்க் பண்ணி இப்போ வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டான வஞ்சரம் தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய லைஃப் ஜேர்னி அண்ட் ஆல்சோ என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.